ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா டான் சீசன் 1 எபிசோட் 6 A Danger Woman Arrives. அந்த பால் பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே தங்க பால் மாதிரி அப்படியே சும்மா ஜொலின்னு ஜொலிக்கும். ஏன்னா அதுக்குள்ளே என்னோட லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த லைஃப் ஃபோர்ஸ் மேஜிக்கு யாருக்கு வேணாலும் கிடைக்கக்கூடியது. அப்பேற்பட்ட மேஜிக்கு கூட சொல்ல முடியாது. அது ஒரு லைஃப் சோர்ஸ் தான். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி, அது எல்லா டீமன்ஸுக்குமே தேவைப்படுற விஷயம். அப்பேற்பட்ட சக்தி தான் அந்த பால்ஸ்குள்ளே இருக்குது. அது பார்க்குறதுக்கு நல்லா தங்க மாதிரி இருக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த டர்போ கிரானி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு மோமோ கூப்பிடும்போது, எனக்கும் பண்ணலான்னு ஆசையாக தான் இருக்குது, நான் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டர்போ கிரானி சொல்லிட்டு இருக்கிறா. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னா அந்த பாலை யார் வேணாலும் எடுத்துக்கு போயிடலாம் மாட்டிருக்குது, அந்த பாலை ஈஸியாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிட மாட்டிருக்குது அப்படின்னு மோமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆமாம், ஏன் அதுக்கு என்ன அப்படிங்கும்போது 2 பேருமே போட்டு சதக்குன்னு மிதிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா முதலே சொல்ல துளிய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் அடி வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டர்போ கிரானி பேசிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, என்னாச்சு, இங்கே அவனோட பால் கிடைச்சதே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, நான் போய் இன்டரில் கேட்டு பார்க்குறேன், ஏன்னா அங்கே இருக்கிற சில பேர்த்துக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதான்னு நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு இந்த இடத்துல மோமோவோட பாட்டி கிளம்பிட்டாங்க. இன்டலா அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உட்காரும், நீ உன்னோட சக்தியை ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்க, ஏன்னா அந்த சக்தி ரொம்பவே ஆபத்தான விஷயம் அப்படின்னு அவங்க பாட்டி நல்லா வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரோன்னா சில பசங்க புள்ளி பண்ணுறாங்க. என்னடா மோமோ ஐசா நீ தான் டேட் பண்ணுறியாட்டு இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒருத்தன் கேட்கும்போது, இல்லை சார், நான்லாம் அவங்கள டேட் பண்ணவே இல்லை, அவங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி, நீ அந்த பொண்ணை எனக்கு டேட் பண்ண கொடுக்குறியா, ஏன்னா அவள் ரொம்பவே பார்க்குற க்யூட்டாக இருக்கிறாள், எனக்கு அவளை டேட் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது, மோமோ ஐஸ் க்யூட்டாக இருக்கிறாங்களா? ஆமாம், அவங்க க்யூட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்கிட்ட அந்த மாதிரி யோசிக்கிட்டு இருக்கிற, அவள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோமோ எந்த ஒரு பசங்க கூப்பிட்டாலுமே ஈஸியாக மேட்டர் பண்ணுக்கு போயிடுவாளாமா, அந்த மாதிரி தான் இருப்பாளாவே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசும்போது தான் இங்கே நம்ம உட்காரனுக்கு செம கோவம் வருது. யார் அந்த மாதிரி இல்லை தப்பாக பேசுனது, அந்த மாதிரி வதந்தியை யார் பரப்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரன் மறுபடியுமே அவனோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறான். இல்லை, இது நான் பரப்பவே இல்லை, இந்த இடத்துல வேறு யாரோ அதை பரப்பி விட்டாங்க அப்படின்னு இவனுக்கு முன்னாடி இருக்கிற பையனை பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவனுமே நார்மல் ஹியூமன் மீனாக எனக்கு மாறினதுக்கப்புறம், ஐயோ நான் மனுஷனுங்க, நான் தெரியாதனமே ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு போயிட்டு அவனோட சீட்டில் போய் கரெக்டாக உட்காந்துட்டான். உட்காந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூலில் என்ன வேலை, மறுபடியும் அந்த ஏலியன் புக் எல்லாமே எடுத்து படிக்கிறான். எடுத்து படிச்சதுக்கப்புறம், என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீயே, மோமோவை க்யூட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன அவளை காதலிக்கிறியா, எதுக்கு இந்த மாதிரி எம்பாரசிங் ஆகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பதவிட்டு இருக்கும் போது, என்னாச்சு ரொம்பவே பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் இருந்து டர்போ கிரானி தான் கத்திக்கிட்டு இருக்கிறா. என்னதுன்னு பார்த்தா டர்போ கிரானி பேக்கில் இருக்கிறா. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காரனுக்கு செம டென்ஷனாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா மோமோட பாட்டி சைக்கோ, ஒரு பூனையால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அதனால தான் என்னை எங்கே வேணால் சுற்றிட்டு வர சொல்லிட்டா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம டர்போ கிரானி சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு எதுக்காக என்கிட்ட வந்த அப்படிங்கும்போது, சரி என்கிட்ட இருக்கிற சக்தியை கொஞ்சமாவது நீ என்னோடதையே கொடுத்துட்டா பரவாயில்ல, நான் உன்னோட பால்ஸை திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்மரைஸ் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு நீ என்னோட பால்ஸை கொடு, அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட அந்த பவரை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உட்காரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மோமோ வரும்போது, மோமோவோட கண்ணுக்கு இங்கே டர்போ கிரானி தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயத்தில் அவனோட மூஞ்சியை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே க்யூட்டாக தெரியுது. ஐயோ நான் அவங்க மூஞ்சியை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போதே அவன் பார்த்தீங்கன்னா திரும்பிட்டான். என்னாச்சு, ஏன்டா ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்குது, வா வந்து பேச அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருங்க, நான் கொஞ்சம் நேரம் இங்கே வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இல்லை இது நான் சரிப்பட்ட வர்றது, அவங்க எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நில்லடா எங்கடா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கிற விஷயம் கொடூரமாக மாறுது. அப்படின்னா சரி, நானும் இந்த ஸ்கூலுக்கு வந்து ரொம்பவே செஞ்சுரி கணக்கில் ஆயிடுச்சு, நான் போய் இந்த ஸ்கூலில் என்ன இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு டர்போ கிரானி கிளம்பிட்டு, ஏன்டி மோமோ எனக்கு கடுப்பாக இருக்கிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, வேறு என்ன பண்ணுறது, அந்த பையன் சும்மா நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஏன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பானாட்டு இருக்குது. ஏன்னா சில பசங்க கிளாஸில் இருக்கிற பசங்க உன்னை பற்றி தப்பாக பேசுனாங்க அப்படின்னு அந்த பசங்களை போட்டு வெளுத்துட்டா நம்ம தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பசங்களுமே என்ன ரொம்பவே அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பிறவி இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு நாள் ஒரு சான்ஸ் நான் கொடுப்பேன், அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு அழகான பிறப்பை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஐரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட போட்டிக்கு நிகராக அங்கே வரது ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுமே என் தலையில் பக்கெட் எடுத்து இப்படி ஊற்றி விட்டுட்டா. அது கோவத்தினால தான் நான் அவன் மேலே ஏகப்பட்ட வதந்தியை பரப்பி விட்டேன். அவள் ஒரு ஸ்லட்டு, அவள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் அவ்வளவுக்கு பரப்பவே இல்லை. எனக்கு அவளை பார்க்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சக்தியை வச்சு நான் அதில் பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான கை இருந்தது. அந்த சைக்கிக் கையை பார்த்தாலே தெரியுது அவள் ஒரு டீமன்னு. ஸோ அதனால் எனக்கு கிடைச்ச இந்த தங்க பாலை வச்சுக்கிட்டு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கடவுளால் கிடைக்கப்பட்டது தான் எனக்கு இந்த தங்க பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கானோட பாலை தான் பார்த்தீங்கன்னா இவ கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இந்த பால் இவளுக்கு ஏதோ ஒரு சக்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறா. இந்த சக்தி வச்சு நான் கண்டிப்பாக அந்த டீமனை விரட்டி காட்டுறேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கும்போது அன்றைக்கி ராத்திரியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ அந்த பால் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ உருண்டு வந்து கரெக்டாக இங்கே அவள் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டுருப்பா. ஐரா மேலே அந்த பால் பார்த்தீங்கன்னா விழுந்துருது.
வந்திருக்கோம், இந்த கருமை எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குற பாருங்க. தொட்டு பார்த்தா அடுத்த செகண்டே அந்த ட்ரெயின் மேலே ஏகப்பட்ட ஆவி போயிட்டு இருக்குது. இவ பயந்துட்டு அந்த பாலை விட்டுட்டா பாருங்க. அது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. என்னடா நடக்குது இங்கே, இந்த பால்குள்ளே ஏதோ இருக்குதா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை மறுபடியும் தொட்டு பார்க்குறா பாருங்க. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பார்க்கறக்கான சக்தி பார்த்தீங்கன்னா அந்த பால்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு லைஃப் ஃபோர்ஸ் ஆச்சு. அதனால் இவளால் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பார்க்க முடியுது. ஸோ இந்த பால்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அது எனக்காக கிடச்சிருக்குது. ஸோ நான் ரொம்பவே அழகாக பிறந்ததுக்காக தான் எனக்கு இந்த பால் கிடச்சிருக்குது. அதனால் இந்த பாலை நம்பி தான் நான் அந்த டீமனை கொல்ல போகிறேன், அந்த மோமாயஸுங்கிற டீமனை நான் அதை வச்சு தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பாலை வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறா. சரி என்ன கிடையாச்சு, நான் கேட்ட பொருள் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எல்லாமே கொண்டு வந்துட்டான், ஆனால் எதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி புக்கு, ஹோலி அந்த ஸ்டிக் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. சரி எதுக்கு இதில் அப்படின்ட்டு இருக்கும்போது, எதுக்கா நான் கண்டிப்பாக பேயை ஒட்டிடுவேன் டி, ஏன்னா என்னால் இப்போ பேய்களை எல்லாமே பார்க்க முடியுது தெரியுமா, அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எனக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கிற பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி சக்தியெல்லாம் கிடைக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஒரு நிமிஷம், அந்த இடத்துல வெளியே யாரும் நிற்கிறாங்க பாரு, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு சும்மா என்ன ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் அடி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அங்கே யாருமே இல்லடி, உனக்கு மட்டும் என்ன கண்ணு தெரியுது, உனக்கு ஏதாவது பைத்தியம் இது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க இங்கே வந்துட்டாங்க. என்னாச்சு ஐரா, ரொம்பவே டைட்டாக இருப்பீங்களா இருக்குது அப்படிங்கிறாங்க. சேச்சே அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் சும்மா அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன், ரொம்பவே வெயிலாக இருக்குது அப்படின்னு. ஓ ரொம்பவே வெயிலாக இருக்குதா அப்படின்னா எங்களோட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வரீங்களா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவளுமே பார்த்தீங்கன்னா சைட் லாங்குவேஜில் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் போய் வெயிட் பண்ணுங்க, அவளை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு சைட் லாங்குவேஜில் சொல்லிட்டா. லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல, ஸோ வெரண்டாவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அந்த டர்போகிரானியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் மறுபடியும் இங்கே டர்போகிரானி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கேட்கும்போது, ஆக்சுவலி நான் என் பார்வையை இவன் மேலேருந்து விளக்கிட்ட டர்போகிரானி இருந்து ஓடி போயிடுவில்ல, அதனால தான் நான் இவளே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருன்னு பச்சையாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நானும் இங்கே இருந்தாலும் தப்பிச்சு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு என் பாட்டியோட இடத்த விட்டு வெளியே வந்த, இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. நீ தான் போட்டியில் தோத்துட்டு இல்லை, எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்ன திமிருந்தா என்ன நீ ஏமாதி தோக்கடிச்சிட்டு நீ தோக்கடிச்சின்னு வர சொல்லிட்டு இருப்ப, என்னை விட்டுறா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டர்போகிரானி ரொம்பவே கோவப்பட்டு இருக்கிறா. மிஸ் மோமோ நீங்கள் ரொம்பவே கோவப்பட்டு இருக்காதீங்க, என்ன டர்போகிரானிக்கு ரொம்பவே ஸ்பிரிச்சுவலான எனர்ஜி இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டேன்னு சொன்னான், அதனால தானே அதை அவள் பற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமா, ஏன்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பார்க்குற ஆளுங்க யாராவது இங்கே இருக்காங்களா, பைத்தியக்காரத்தனமா இல்லை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மோமோ பேசிக்கிட்டு இருக்கிறா. பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், பட் அந்த ஸ்பிரிச்சுவல் பால்குள்ளே இருக்கிறதே ஒரு லைஃப் ஃபோர்ஸு. அந்த லைஃப் ஃபோர்ஸ் அடையிறதுக்கு எந்த ஒரு ஸ்பிரிட் வேணாலுமே ட்ரை பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பால் எடுத்தது பேய் தானே ஒன்றுமே சொல்ல முடியாது, அது பால் எடுத்தது ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம். அந்த எடுத்த பாலோட மனுஷனுக்கு அடையிறதுக்கு எந்த பேய் வேணாலும் அதுக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டர்போகிரானி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் அதே பாலை கையில் வச்சுக்கிட்டு இங்கே ஐரா பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அந்த டீமன் மோமோவை நான் எப்படி கொள்றது, அவளை நான் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது கொண்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ் விட்டு வெளியே வந்து பார்க்கும்போதே இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு எதுக்கு இன்னும் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கிறா, போக போக இது என் பக்கத்துலேயே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கிளாஸ் முடிஞ்ச கையோட டர்போகிரானியுமே தூக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மிஸ் மோமோ, நான் உங்களோட கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும், அதனால் நீங்கள் என் கூட தனியாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. என்னது உங்களோட தனியாக எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு தடவை என் கூட பேசுகிறதுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாமே சரியாக பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐரா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. மேபி போன தடவை நான் அவளை தலையில் அடிச்சதில் பைத்தியம் இது பிடிச்சிருச்சோ என்னமோ, ஆனால் நான் போய் அவரை ஒருத்தருட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, டர்போகிரானியுமே பார்த்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு மோமோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டா. சரிங்க நான் இங்கேருந்து பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் பாட்டுக்கு யோசிக்கிட்டு இருக்கிறான். டே அவள் தாண்டா நான் சொன்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டர்போகிரானியுமே சொல்கிறான். சீன் கட் பண்ணால் ஏதோ ஒரு பால் அடைஞ்ச ஒரு காரேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோமோ அப்புறம் ஐரா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள ஐராவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மோமோவை அப்படி கட்டி போட்டுட்டு இவளை பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவை சிம்பிளை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன கருமடி இது என்ன இப்படி என்ன நாற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, எனக்கு கேட்கறதுக்கே இதெல்லாம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது, தயவு செஞ்சு இதெல்லாமே தூக்கி விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மோமோவோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அவள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டா. அப்படின்னா சரி இந்த சிலுவை வேலை செய்யலினா இந்த சூப்பர் பாலை நான் உங்கள்கிட்ட ட்ரை பண்ண போகிறேன், இந்த பால் இருக்கிற சைக்கிக் பவர் எல்லாமே உன்னை கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை ட்ரை பண்ணும்போது, அடி பாவி இந்த பாலை நீ தான் வச்சிருக்கிறியா, இவ்வளோ நேரம் நாங்கள் இதை தாண்டி தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்கிறா. உனக்கு இதை பற்றின எதை விஷயம் தெரியுமா அப்படின்னு ஐரா கேட்கும்போது, ஏன் தெரியாது, இது நம்ம ஒக்கரனோட குடும்ப சொத்து, இதுதான் அவனோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மோமோ சொல்லிட்டு இருக்கிறா. மிஸ் மோமோ உங்களுக்கு எதுவுமே ஆகலி அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கரன் அந்த இடத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். ஒக்கரன் சரியான சமயத்தில் வந்தவா என்ன நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒக்கரன் நீயுமே இவளுக்கு உடந்தையா, நீ ஒரு பேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம டர்போகிரானி சொல்லது இவளில் இவளை சுற்றி இருக்கிற பேயத்தை ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம மோமோ இருந்து தூக்கிட்டு அந்த பொண்ணையே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேய் தூக்கிச்சு.
ஐயோ, உன்னக்காக தான் நான் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், என்னை நீ அம்மான்னு அன்னைக்கு கூப்பிட்டில்ல, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐரா குட்டி பொண்ணாக இருக்கிறா, இந்த பேயா இருக்கிறது ரொம்பவே அடி வாங்கின ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. ஐயோ, இப்போ என்ன பேய வேற மாறிடுச்சு, உட்காரு இனிமேல் உன்னோட வேலை தான், ஏதாவது ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கத்தும் போது அவனுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் அவனோட யோகை ஃபார்முக்கு. ஸோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அடேங்கப்பா, இவன் இந்த அளவுக்கு ஸ்பீடாக போவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற ஒக்கரனோட பேக்கை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவள் அப்படி தூக்கி அப்படி கிறுக்குப்படியாக போடுறா பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் ஒக்கரனை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒக்கரனை மறுபடியும் இங்கேருந்து வெளியே விட அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சைக்கி பவரை பயன்படுத்தும் போதே அவளால் சரியாக பயன்படுத்த முடியல. திருப்பி ரிவீட்டே அடித்து நம்ம மோமோவையே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. ஏன்னா அவள் கைகள் கட்ட போட்டு இருக்கிறனால அவளால் சரியாக அட்டாக் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே தான் என் பொண்ணு என்னை அம்மானு கூப்பிட போகிறா, எங்கே என்னை கூப்பிடுமா இம்மா அப்படின்னு 3 வார்த்தையில் என்ன சொல்லி கூப்பிடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லிக்கிட்டு இருக்குது. நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஹே மோமோ, என்ன உன்னோட ஆளுங்களை யாரையாவது கூட்டிகிட்டு வந்துட்டியா? இந்த டீமன் ஃபார்ம் எல்லாமே நான் கொல்றதுக்கு அப்புறம் தான் பாரு, நான் அந்த இடத்துல ஒரு பெரிய சூனியக்காரியாக இருப்பேன், எல்லாருமே எனக்கு அடிபடி வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறா. ஹேய், பைத்துக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்காத, உனக்கு ஏதாவது பைத்தியம் இது பிடிச்சிருச்சா? உன்ன மாதிரி ஒரு பேயில் எப்போவுமே ஒரு ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு ஹியூமன்ஸுக்கு எல்லாமே ஒரு பேரண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோமோ பேசிக்கிட்டு இருக்கிறா. மோமோ, என்ன திமிர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்கிற, எல்லாமே உங்களோட டீம் பிளேயர் தானே, எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயரை கத்திக்கிட்டு இருக்கிறா. இதுன்னு ஒன்றுமே தெரியாமல் அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்னு மோமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவ யூஸ் பண்ணுற ஸ்கில்லு ஆக்ரோபேட்டிக் ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டர்போ கிரானி ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஏன்டி நீ யூஸ் பண்ணுற ஃபோன் என் ஃப்ரெண்டு மூக்கோ ஓடுது, அதைங்க நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறா. அதாவது இப்போ இருக்கிற பேய் வந்து ஒரு ஆக்ரோபேட்டிக் ஸ்கில்லை வச்சுக்கிறது, இதோட முடியை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வித்தைகள் காட்டிக்கிட்டு இருக்கோம், இதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டர்போ கிரானி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி, நீயுமே அந்த காலத்து ஆவி தானே, நீ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க மாட்டே அப்படிங்கிறாங்க. புதுசாக வந்திருக்கிற குழந்தைகளை நான் எனக்குமே பார்க்குறதில்லம்மா, நான் பழங்கால வருஷமாக இருக்கிற ஒரு பேய், எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஐரோவுமே தான் அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு பேயின்னு சொன்னதுனால அவள் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐரோவை முழுங்கியிருப்பா. என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதுவும் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம், இப்படி உன் பொண்ணை இப்படித்தான் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கத்திக்கிட்டு இருக்கிறா. சரி, என் கையை அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டர்போ கிரானிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எனக்கும் பொண்ணுன்னு ஆசை தான் இருக்குது, என் சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்களே, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும், இப்போ நான் வெறும் சக்கதான், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அவளோட முடியை வச்சுக்கிட்டு நம்ம மோமோவை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுட்டா. இன்னும் ஒரு தடவை உனக்காக நான் ஒரே ஒரு சான்ஸ் தரேன், என்னை ஒரு தடவை அம்மானு கூப்பிடு, உன்னை நான் இங்கேயே உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மோமோ கேட்குற மாதிரி தெரியல. போடி சைக்கோ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இதை கேட்கும் போது அந்த பேய்க்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. என்ன வார்த்தை சொன்னேன் நான் உங்கள்கிட்ட, என்ன சொன்னேன், நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற, மரியாதையாக 3 வார்த்தை அம்மானு ஒரு தடவை என்கிட்ட சொல்லு, நான் எல்லாமே கம்மிட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது, பொடி சைக்கோ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே மோமோ திட்டிக்கிட்டு இருக்கிறா. நீ எத்தனை சொன்னாலுமே திருந்த மாட்டல, இப்போ நீயுமே என் வயிற்றுக்குள்ளே போனதா சரிப்பட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மோமோவையுமே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே போட்டு முழுங்கிக்கிட்டு இருக்கிறா. அந்த முடியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம மோமோ முழுங்கிட்டான். ஏய் பெரிய பேய, மரியாதையாக அந்த பொண்ணை வெளியே விட்டுரு, இல்லைனா நீ நிறைய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ முழுங்கினதுக்கப்புறம் வேறு யாருமே இல்லை, டர்போ கிரானி தான் அந்த பூனையோட இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. உன்ன மாதிரி ஒரு பூனை என்ன மாதிரி ஒரு பேயை கொன்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னால் முடியாது, ஏன்னா நான் ஒரு பூனை, எதிர்காலத்தை கணிக்கிற பூனை, ஆனால் இப்போ எதிர்காலத்தை கணிக்கிறத நான் கரெக்டாக கணிக்கிறேன் பார்க்குறியா, இப்போ நான் எதிர்காலத்தை கணிக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா வாயிலிருந்து அப்படி தீப்பத்தும் பாரு, ஏன்னா நீ உன் முடியும் தானே சேர்த்து முழுங்கியிருக்கிற, இப்போ கண்ணை முடி கண்ணை திறக்கிறக்குள்ள உன் முடி இப்போ குபுகுன்னு பற்றி எரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டர்போ கிரானி சொல்கிறா பாருங்க. கண்ணை முடி கண்ணை திறக்கிறக்குள்ள அந்த பேயோட முடி பார்த்தீங்கன்னா அப்படி கொழுந்துவிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, இதெல்லாம் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அவளை முழுங்கும்போது நீ அந்த முடியுமே சேர்த்து முழுங்கிட்ட. அண்ட் அந்த அவகிட்ட இருக்கிற சிலுவையில் அது ஒரு லைட்டரு, அந்த லைட்டர் நான் ஏற்கனவே ஸ்கூல்லேயே பார்த்துட்டேன், அந்த லைட்டரை வச்சு தான் உன் முடியை பார்த்து வச்சிருக்கிறா. ஸோ இப்போ அவங்க 3 பேர்த்தையுமே வெளியே கக்கிடு, உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு டர்போ கிரானி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அந்த பேய்க்குமே வேறு வழியே இல்லாமல் அவங்க 3 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியே கக்கிருச்சு. அடேங்கப்பா, ஒரு வழியாக நம்ம எல்லாருமே கரெக்டாக இடத்துக்கு வந்துட்டு சேர்ந்துட்டோம். மோமோ மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம உட்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஃபஸ்ட் தடவை நீ தாண்டா போய் இந்த பேயோட வாய்கள் விழுந்த, என்ன பைத்தியக்காரத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற, சரி இப்போ நம்மளோட கவுண்டர் அட்டாக் கொடுக்க வேண்டிய சமயம், இந்த பேய் திருப்பி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.